அப்படி சங்கீதம் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 14வது அதிகாரம். நாங்கள் கடந்த ஒரு 3 வாரங்களாக சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை என்ற நாங்கள் தலைப்பில் நாங்கள் பார்த்து வருகிறோம். நாங்கள் 1வது வாரம் பார்த்தோம், ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் சிறையாக அடிமையாக விடுதலை இல்லாமல் இருக்கிற நபர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்காக வேண்டி ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை, ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அவனை என்ன செய்கிறார், அவர் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை, நம்மளை விடுவிக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு நேராக கொண்டு வர்றாரு. அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியங்களை நாங்கள் விசுவாசிக்கும் போது, அதை நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் நாங்கள் விசுவாசிக்கும் போது, நாங்கள் அறிந்து கொண்ட அந்த சத்தியம், நாங்கள் அறிக்கை செய்கிற அந்த சத்தியம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சத்தியம், அது நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை விடுதலையாக்க வல்லமையில்தான் இருக்குதுன்னு நாங்கள் 1வது கிழமை பார்த்தோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? போன கிழமை பார்த்தோம், பூமி அந்த பர்வதம் முழுவதும் ஆண்டுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் போது, தேவன் அறிகிற அறிவினால் நம்முடைய வீடு, நம்முடைய சபை, நம்முடைய பட்டணம் தேவனை அறிகிற அறிவினால் நிறையும் போது அங்கே தீமைகள் எதுவுமே இருக்காது, அங்கே கேடு ஒன்றும் இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், விடுதலை தேவையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை அறிகிற அறிவினால் நீங்கள் நிறையும் போது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை, கவலைகளை, கண்ணீர்களை, வியாகுலங்களை ஆண்டவர் எடுத்து போட்டு அவர் தேவ சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய சபையில் இருக்கிற பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய அக்கம் பக்கத்தின் மத்தியில் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய பட்டணத்தில் தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள், தீமைகள், இதெல்லாம் எப்படி இந்த தேசத்தை விட்டு, நம்மளை விட்டு, நம்முடைய பட்டணத்தை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு போகுமெண்டா, நாங்கள் தேவனை அறிகிற அறிவினால் நாங்கள் நிறையும் போது, நாங்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிறைகிறதுக்கு நம்முடைய நேரங்களை கொடுக்கும்போது, இப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், வீட்டில் வேதத்தை எடுத்து படிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்குறோம். அதே போல் நாங்கள் டிவியில் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு, நல்ல பாடல்களை கேட்கறதுக்கு நேரத்தை கொடுக்கும்போது நாங்கள் தேவனை பற்றி அறிகிறதுக்கு நேரத்தை கொடுக்குறோம். தேவனை பற்றி அறிகிறதுக்கு நேரத்தை கொடுக்குற மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாக விடுதலையை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், குடும்பங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட விடுதலை இல்லை? ஏன் விடுதலை இல்லாத வாழ்க்கைண்டா, தேவனுக்கு நேரத்தை கொடுக்கறது இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு நேரத்தை கொடுக்கறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கும் நேரத்தை கொடுக்கறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கும் நேரத்தை கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். இன்னொரு ஏசாயால சொல்கிறார், என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். எது அறியாததுனால? ஆண்டவருடைய வார்த்தைகள் அறியாததுனால. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதன் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறதன் மூலமாகத்தான், இரவும் பகலும் தியானிக்கிறதன் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறது இல்லை? ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும் கேட்கிறதுக்கும் நேரத்தை கொடுக்காததுனால, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அறிவில்லாததுனால நம்ம அநேக காரியங்களுக்குள்ளே சிறைப்பட்டு போயிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அந்த சிறையிலிருந்து விடுவிக்கும்படிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சிறை என்பது நான் பூமிக்குரிய சிறையை மாத்திரம் சொல்லலை, அதையும் நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட சிறையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் பவுலையும் சீலாவையும் பார்க்குறோம், பேதுருவை பார்க்குறோம். இவங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறது நிமித்தமே சிறையில் அடைக்கப்படுறாங்க. பவுல் பிலிப்பியர் புஸ்தகம் முழுவதும் என்ன சிறைக்குள்ளே இருந்து கொண்டு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாரு? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, நான் சந்தோஷமாக இருங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்கிறார். அவர் சிறைக்குள்ளே இருந்தாலும் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பூமியில் நம்ம சிறைப்பட்ட ஜீவியத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா இருந்தால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்ன்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால், நீங்கள் அந்த சிறையின் மத்தியிலையும் சந்தோஷமாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட், நாங்கள் எல்லாரும் சங்கீதம் 14வது அதிகாரம் 1 தொடக்கம் 7வது வசனம் வரைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்தவர்களாக நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 14வது அதிகாரம் 1 தொடக்கம் 7வது வசனம் வரைக்கும். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான்,
அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர்களில் ஒருவனுக்கு அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமான்களுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் அவருடைய ஜனங்கள், கர்த்தரை நம்பி வாழுகிற ஜனங்கள் விடுதலையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள அடிமையாக வாழக்கூடாது, அடிமைத்தனத்துக்கு நுகத்துக்குள்ளே வாழக்கூடாது. இதில் சொல்லுது பாருங்க, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்பு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நிறைய ஜனங்கள், இன்றைக்கி நம்ம கூட ஒவ்வொருத்தரும் பலவிதமான சிறைக்குள்ளே இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த சிறையிருப்பை நம்முடைய வாழ்க்கையில் திருப்பும் போது, நம்ம சிறைக்குள்ளே இருக்கிற நம்மளை விடுதலை ஆக்கும் போது, நம்மளை சிறைக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரும்போது, நம்முடைய தரித்திரங்கள், தோல்விகள், அவமானங்கள், குறைவுகள், இது போல் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வரும்போது நம்முடைய வீட்டில் சந்தோஷமும் சமாதானமும் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்றைக்கு நிறைய பேருடைய குடும்பங்களுக்குள்ள சமாதானமும் இல்லை, சுகமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. அதற்கு காரணம் அந்த வீட்டில் தேவன் இல்லை, அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள தேவன் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வாசலருகே இருந்து என் நான் என்ன செய்கிறேன், கதவை தட்டுறேன். எவனாகிலும் என் சத்தத்தை கேட்டு அவன் தன்னுடைய இருதய கதவுகளை திறந்து கொடுத்து நான் அவனுக்குள்ளே வாசம் பண்ணி அவனோடு அமர்ந்து நான் போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு, நாங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிலிருந்து நம்ம விடுதலை அடையணுமெண்டா நம்முடைய இருதயம் இன்றைக்கு பலவிதமான காரியங்களுக்குள்ள, விசேஷமாக நம்ம அநேகருடைய இருதயம் பிசாசுக்கு சிறையாக காணப்படுகிறது. ஆண்டவர் அந்த இருதய பிசாசுக்கு சிறையாக இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவர் எடுத்து அவர் என்ன செய்கிறாரு, அதை விடுதலையாக்க விரும்புகிறார். பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் விடுதலையாக்க விரும்புகிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், இன்றைக்கு நிறைய ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்களுடைய சிறையிருப்பு திரும்ப வேண்டும் என்றா அந்த சியோனில் வாசம் பண்ணுகிற நம்மளை ரட்சிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளணும். நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாவது காரியம்தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே தானியேல் புத்தகத்தில் சொல்லப்படுது, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை விடுவியாமல் போனாலும் நாங்கள் அவரை நம்பி இருப்போம்னு அவங்க சொல்கிறாங்க. அதே போல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய ஆண்டவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் சுகம் தருகிறவர், இதெல்லாமே தெரியும். ஆனால் அநேகருக்கு என்ன தெரியலண்டா, நம்ம யாருன்னு தெரியலை, நான் யாருன்னு தெரியலை. இன்றைக்கு அதான் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நம்மளை குறித்து நம்ம நினைக்கிற நினைவுகள் தவறாக இருக்குது. நீதிமொழிகள் 23:7 சொல்லுது, நான் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம், நீதிமொழிகள் 23:7, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உலகத்தில் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் என்ன எண்ணுறீங்க, நான் என்னையை குறித்து எண்ணுகிற விதம் எப்படி. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில், இந்த தமிழ் கலாச்சாரத்தில் வாழுகிற நம்ம எப்படி நம்மளை குறித்து எண்ணுறோம்டா, நம்மளை குறித்து ஊர் உலகம் என்ன சொல்லுதோ அதுதான் நான் நினச்சி கொண்டிருக்கிறோம். நம்ம அப்பா அம்மா, நம்முடைய சகோதரர்கள், இந்த நம்மளை சுற்றி வாழுகிற நபர்கள், நம்ம ஸ்கூலில் போகும்போது ஸ்கூலில் நமக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள் என்னையை குறித்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான். டீச்சர் போயிட்டு நீ முட்டாளன்னு சொன்னால் நம்மளை எப்படி எண்ணிக்கொள்கிறோம், முட்டாளன்னு எண்ணிக்கொள்கிறோம். அம்மா அப்பா நம்மளை திட்டினாங்கன்னா அதன்படி நம்ம எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் வேதம் என்னத்தை சொல்லுதுண்டா, இந்த உலகம் உன்னை குறித்து எது சொல்லுதோ அது நீ அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை உன்னை குறித்து எது சொல்லுதோ அதுதான் நீயா இருக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் பாருங்க,
இன்றைக்கு நாங்கள் ஒன்று அறிந்து கொள்ளணும், கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் யார், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நமக்கு தேவன் யார் என்று தெரியும், ஆனால் தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்றால் தேவன் நம்மளை பார்க்கிற விதம், தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார், தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் நாங்கள் நம்மளை பார்க்கணும். நாங்கள் நம்மளை எப்படி பார்க்கணுமெண்டா தேவன் எப்படி நம்மளை பார்க்கிறாரோ அப்படித்தான் நாங்கள் நம்மளை பார்க்கணும். ரைட், இப்போ நம்ம ஒரு கேள்வியை கேட்போம், தேவன் எப்படி என்னைய பார்க்கிறார்? நீங்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேளுங்க, தேவன் எல்லாம் கேளுங்க, தேவன் என்னைய எப்படி பார்க்கிறார்? எப்படி பார்க்கிறார்ன்றா தேவன் இயேசுவை எப்படி பார்த்தாரோ அதே போல நம்மளை பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் இயேசுவை எப்படி பார்த்தார்? என்னுடைய நேச குமாரன், என்னுடைய ஒரே பேரான குமாரன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நம்மளை எப்படி பார்க்கிறாரு? அந்த குமாரனுடைய ஆவியை பெற்ற நம்மளையும் குமாரர்களாக பார்க்கிறார், பிள்ளைகளாக பார்க்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தரில் இருக்கிறாராம். அப்போ அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி யாருக்கு இருந்தது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இருந்தது. ஆனால் கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய பாவ சாப அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு இருக்க வேண்டிய அந்த சிலாக்கியம் நமக்கு கிடைத்தது. இன்றைக்கு அவர் மாத்திரமல்ல, நாங்களும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யார்? தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? இயேசுவை எப்படி பார்த்தாரோ அப்படி நம்மளை பார்க்கிறார். அப்போ நம்மளை எப்படி பார்க்கிறாரு? உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் மகனாக மகளாக பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிள்ளைகளாக பார்க்கிறார். நீங்கள் தேவனுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் புத்திரராக இருக்கிறீர்கள். ரோமர் 4வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது, எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 4வது அதிகாரம். நாங்கள் அடிமைகள் அல்ல, ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? ஆண்டவர் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை மாற்றி, கலாத்தியர்லாம் இருக்குது, கலாத்தியர் 4வது அதிகாரத்துலையும் இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார்? இன்றைக்கு நிறைய பேருக்கு தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்ற அறிவில்லாமையினால அவங்க பலவிதமான காரியத்துக்கு சிறையாக போய்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஆதியாகமம் 1வது 2வது 3வது அதிகாரங்களில் ஆதாம் ஏவாளை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியை மனுஷனுக்காக உண்டாக்கி, ஆண்டவர் அவனுக்காக இயற்கை எல்லாவற்றையும் உண்டாக்கி அவனை ஆண்டு கொள்ளும்படிக்கு ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது எப்படி படைத்தார்? ஆண்டவர் மனுஷனை படைக்கும்போது எப்படி படைத்தார்? ஏனைய மிருகங்களை போல படைச்சாரா? ஏனைய மரங்கள் செடி கொடியை போல படைச்சாரா? ஆண்டவர் மனுஷனை படைக்கும்போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அந்த வார்த்தையினால் உண்டாக்குறார். எப்படி உண்டாக்குறாரு? ஆண்டவர் மனுஷனை தம்மை போலவே உண்டாக்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனை தேவ சாயலாக உண்டாக்குறார். எல்லாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஆனால் சர்ப்பம் என்ன சொல்லுது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுன்றோ என்றது. ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று தான் சொன்னார். ஆனால் இவள் எக்ஸ்ட்ராவாக ஒரு காரியத்தை சொல்கிறாள். தேவன் சொன்னார் என்னது? புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று சொல்கிறாள். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. அவங்க ஏற்கனவே எப்படி இருக்கிறாங்க? தேவர்களை போல தான் இருக்கிறாங்க. நீங்கள் சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தை ஒருவரும் சங்கீதம் 82வது அதிகாரத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 8வது அதிகாரம். சங்கீதம் 8வது அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் மனுஷன் எப்படி படைத்திருக்கிறார். 1ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர்.
பகைஞரையும் பலிகாரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயிலே பலனுண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. ரைட், எல்லாம் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிங்க. 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும் மனுகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அந்த 5வது வசனத்தில் போட்டிருக்குது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று. ஆனால் உண்மையாக அந்த பைபிளில், கிரேக்க பைபிள்லையும் மற்ற ஆங்கில பைபிள்கள்லையும் அப்படி இல்லை. அதில் எப்படி போட்டிருக்கேன்டா, நீர் அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர், நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மனுஷனுக்கு கீழே தான் தேவதூதர்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது கடைசி வசனத்தில், தேவதூதர்கள் மனுஷனுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளாக இருக்கிறாங்க, மனுஷனுக்கு வேலை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. மனுஷனுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி தான் ஆண்டவர் தேவதூதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் 2 தேவதூதர்கள் ஏற்படுத்தி. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவதூதர்கள் மனுஷனுக்கு கீழ்ப்பட்டவர்கள். அதனால தான் நாங்கள் தேவதூதர்களை ஆராதிக்கக்கூடாது, சம்மனசுகளை ஆராதிக்கக்கூடாது. ஏன்னா தேவதூதர்களை ஆண்டவர் மனுஷனுக்கு கீழாக வைத்திருக்கிறார். மனுஷன் சொல்லுகிற வேலையை செய்கிறதுக்கு தேவதூதர்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அதனால தான் பிசாசு வந்து சொல்கிறான், நீங்கள் அந்த உப்பரையும் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கிருந்து தாள குதியும், நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உங்களுடைய பாதத்தை உங்களை கைகளில் ஏந்தி கொண்டு போகும்படிக்கு தேவன் கட்டளையிடுவார் என்று சொல்கிறார். அப்போ நாமளும் தேவனை நோக்கி கூப்பிட்டா தேவன் தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையின்படி உண்மையாக கிரேக்க பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கண்டா, நீர் அவனை, யாரை? நீர் மனுஷனை தேவனிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் நம்ம பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அங்கே தேவதூதர்களும் இருந்தாங்க. சொல்லப்போனால் தேவதூதர்கள் இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னுக்கே தேவனோடு இருந்தவங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை தேவதூதர்களுக்கும் மேலாகத்தான் படைத்திருந்தார். நம்மளை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவர் சங்கீதம் 82 வாசிங்க. சங்கீதம் 82வது அதிகாரம், சங்கீதம் 82வது அதிகாரம் 1 தொடக்கம் வாசிங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ரைட், இப்போ இந்த சபை யாருடைய சபை? தேவனுடைய சபையாக இருக்குது. இந்த சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எல்லாம் சொல்லுங்க, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவினிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். அப்போ இந்த தேவர்கள் யாரை குறித்து சொல்லப்படுது? உங்களையும் என்னையை குறித்து தான் சொல்லப்படுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவர்கள் நடுவிலே ஆண்டவர் தேவன், உன்னத தேவன், அவர் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அதுக்கு அடுத்து 5வது வசனம் 6வது வசனத்தையும் பாருங்க. 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர்களின் மக்கள் என்றும் நான். அப்போ தேவனே சொல்லியிருக்கிறாராம். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாராம்? நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நிறைய பேர், அதுக்கு மேலுள்ள வசனம் சொல்லுது, நிறைய பேர் இதை அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலே நடக்கிறார்கள். எதனால் அந்த காலத்தில் இருளே நடக்கிறாங்க? அவங்க யாரென்று தெரியல. தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம சொல்லவே இல்லை. தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு? நாங்கள் உன்னதமானவருடைய மக்களாக இருக்கிறோம், நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? ஒரு நாய் குட்டி போட்டால் பண்டி குட்டியே போடாது, நாய் குட்டி போட்டால் நாய்க்குட்டியே தான் போடும், ஒரு பண்டி குட்டி போட்டால் பன்னி குட்டியே தான் போடும். அதே போல் நாங்கள் தேவனுக்கு பிறந்ததால் நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அழகா வார்த்தை சொல்லுது பாருங்க. நிறைய பேர் இது அறியவே இல்லை, இதை சத்தியத்தை அறிந்து கொள்ளவே இல்லை, உணர்ந்து கொள்ளவே இல்லை, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சபையில் நிறைய பேர் வந்து சத்தியத்தை கேட்டாலும் இன்னும் அநேக சபைகளில் கிறிஸ்துவுக்குள்ள அவங்க யார்? தேவன் அவங்க சேர்ச்சுக்கு வர்ற பிள்ளைகளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை, இயேசுவை ஆராதிக்கிற தொழுது கொள்கிற பிள்ளைகளை கிறிஸ்து எப்படி பார்க்கிறார், எப்படி வாயினால் அழைக்கிறார் என்று உணரவே இல்லை, அறிந்து கொள்ளவே இல்லை.
இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்கிற நீங்களும் இப்படி அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் விரும்புகிறாரு நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் தேவனுடைய மக்களாக இருக்கிறீங்க, நீங்கள் உன்னதமானவருடைய மக்களாக இருக்கிறீங்க, நீங்கள் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டதால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் தேவர்களாக இருக்கிறீங்க, உன்னதமானவருடைய மக்களாக இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களின் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். எதனால் விழுந்து போவீர்கள்? அறியாமையினால் விழுந்து போவீர்கள். இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளாமல், இதை விசுவாசிக்காமல், நாம் பாவி அப்படி தவறான அறிக்கை பண்ணுறதுனால, இப்படிப்பட்ட சத்தியங்களை விசுவாசித்து இதை அறிக்கை பண்ணாமல் நான்லாம் மண் தூசி குப்பை இப்படிப்பட்ட அறிக்கைகளை பண்ணுறதுனால, அறியாமையினால் முட்டாள்தனமான அறிக்கையை பண்ணுறதுனால, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அதை அறிக்கை பண்ணாமல் மனுஷன் உங்களை எப்படி பார்க்கிறானோ அதை நீங்கள் அறிக்கை பண்ணுறதுனால, அவன் என்னையை பார்த்து என்ன சொல்லிட்டான் பிரதர், என்னையை பார்த்து இப்படி முட்டாளன்னு சொல்லிட்டான், அறிவில்லைன்னு சொல்லிட்டான். அப்போ அதையே நம்ம திருப்பி அறிக்கை பண்ணுறதுனால நம்ம விழுந்து போவோம்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நம்ம சிறைப்பட்டு போவோம்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். அதில் சொல்லுது பாருங்க, 1வது வசனத்தில், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, தேவ சபையிலே, எங்களுடைய சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களாகிய எங்கள் நடுவிலே, தேவர்களாகிய எங்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் நியாயம் விசாரிக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகத்தாட்சணியம் பண்ணுவீர்கள், ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு பாருங்க, பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பலவீனமும் ஒரு சிறை தான். பலவீனமாக இருக்கிறது என்னது? சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறது, நோயோடு இருக்கிறது, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது ஒரு சிறை. ஆண்டவர் சரீரத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட சிறையிலிருந்தும் பலவீனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களோ? உடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நீக்கி ஆண்டவர் அவருடைய பலனை தருவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன்னு சொன்ன ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நம்ம பலவீனப்படும் போது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதில் சொல்லுது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் தன்னை எப்படி சொல்லணுமா? நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், என் கையில் பலவீனம், காலில் பலவீனம், முதுகில் பலவீனம், நாரியில் அப்படி சொல்லுவான் என்று சொல்லலை. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அப்போ இதில் சொல்லுது பாருங்க, பலவீனனையும் அடுத்தது எளியவனையும் விடுவித்து. அப்போ எளியவன் தன்னை எப்படி சொல்லணும்? நான் எளியவன் அல்ல. எளியவனாக இருந்த என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் சிறுமையும் எளிமையுமானவனை கண்ணோக்குகிற தெய்வமாக இருக்கிறார். சிறுமையும் எளிமையும் ஆனவன் மேலே நினைவுள்ள தெய்வமாக இருக்கிறார். அப்போ அவர் அப்படியே நம்மளை விட்டுற மாட்டார். நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகாரின் சிறுமை என்ன செய்தார்? கண்ணோக்கி பார்த்தார். கண்ணோக்கி பார்த்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? அந்த சிறுமையிலிருந்து அவளை தூக்கி எடுத்தார். தாவீராஜாவும் சிறுமையில் இருக்கிறான், குப்பையில் இருக்கிறான். ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறார். நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பலவீனனை அப்படியே பலவீனத்தில் விடுகிறவர் அல்ல, அவனை பலவீனத்திலிருந்து, பலவீனம் எனும் சிறையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். எளியவனை ஆண்டவர் எளிமை என்கிற அந்த சிறையில் விடுகிறவர் அல்ல, அந்த எளியவனை தூக்கி எடுத்து ஆண்டவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு நாள் நம்ம இதை விட எளிமையாக தான் இருந்தோம். எளிமையான எங்களை தேடி வந்தார், எங்களை தெரிந்து கொண்டார், இன்றைக்கு இவ்வண்ணமாக உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற எளிமையான நிலைமைகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவர் மாற்றியமைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆமேனே வருதில்லை. அப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள், துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியும். அதுக்கு அடுத்த போடுது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அப்போ நிறைய ஜனங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம், ஒருவேளை நீங்கள் குறைவில் இருப்பீங்களா இருந்தால், தரித்திரத்தில் இருப்பீங்களா இருந்தால், வியாதியோடு இருப்பீங்களா இருந்தால், சபைக்கு வந்தும் இந்த உலக மனுஷனுக்கு இருக்கிற சகல பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குமா இருந்தால், அதற்கு தேவன் காரணம் அல்ல. ஏன்னா தேவன் தீமை செய்கிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவன் தீமை செய்கிறவர் அல்ல.
அப்போ இன்றைக்கு என்ன 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 காரணம்? எதனால நான் மற்ற மனுஷனை போல இருக்கிறேன், மற்ற மனுஷனை போல எதனால நான் குறைவுக்குள்ளே இருக்கிறேன்டா நம்ம என்ன செய்யலை, சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை, அறியாமையினால தான் நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் விரும்புகிறார் அந்த அறியாமையிலிருந்து முதலாவது நம்மளை வெளியே கொண்டு வரணும். அந்த அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து நம்ம இலகுவாக வெளியே வர முடியும். அதனால தான் யோசுவா 1:8 ஆண்டவர் சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ நடக்க கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதில் தியானமாக இருப்பாயாக, அப்பொழுது தேவன் உன் வழி, அப்படியா சொல்லப்படுது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இதில் நீங்கள் திருப்பி சங்கீதம் 14 வாங்க. சங்கீதம் 14 அதிகாரத்தில் பாருங்க, தேவன் நமக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நம்மளை அந்த வழியில் போதித்து நடத்துகிறார். நமக்கு போதிக்கும்படிக்கு, போன கிழமை பண்ண பிரசங்கம் அதுதான், நம்மளை ஆண்டவர் போதித்து நடத்துகிறார். நமக்கு போதிக்கும்படிக்கு ஆண்டவர் ஊழியக்காரனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் மூலமாக ஆண்டவர் போதிக்கிறார். ஆனால் நிறைய ஜனங்கள் அந்த போதனையை கேட்காம, சில ஜனங்கள் போதனையை கேட்டும் வேண்டுமென்றே வழி விலகி போகிறாங்க. இதில் சொல்லுது பாருங்க, 14 அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுது, வழி விலகி. 3வது வசனத்தை வாசிங்க. போதனையை கேட்டிருக்கிறாங்க, ஜனங்களுக்கு சத்தியம் தெரியுது, சபைக்கு வந்து போதகருடைய சொல்ல நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் வேண்டுமென்று என்ன செய்கிறாங்க, எல்லாரும் வழி விலகி, ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஒரு வழியை, அந்த வழியை விட்டு வேண்டுமென்றே என்ன செய்கிறாங்க, விலகுறாங்க. வழி விலகி ஏகமாய் கெட்டு போகிறார்கள். பிசாசு கேட்டின் மகனாக இருக்கிறான். ஆண்டவர் நமக்காக ஒரு நல்ல நீதியின் பாதையை வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார், போதித்து நடத்துகிறார். ஆண்டவர் 32 சங்கீதம் 32:8 சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர் மூலமாக நம்மளை போதித்து நடத்துகிறார். நமக்கு இதுதான் வழின்னு காட்டுறாரு. நம்ம வலப்பக்கம் இடப்பக்கம் சாஞ்சிடாம ஆண்டவர் வழிகாட்டி நடத்துகிறார். ஆனால் நிறைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு நான் கெட்டு தான் போகணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் வேண்டுமென்றே இயேசுவை மறுதளித்து அவங்க அந்த கேட்டின் மகனாகிய பிசாசு காட்டுகிற வழியில் அவங்க வழி விலகி, ஆண்டருடைய வழியை விட்டு விலகி வேண்டுமென்றே தவறான பாதையில் போகிறாங்க. அவங்க தான் போகிறாங்க. அதனால தான் யோசுவா 1:8 அந்த கடைசி பகுதி சொல்லுது, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆண்டவர் உனக்கு நல்லது எது கெட்டது என்று காட்டுறார். நல்ல பாதையில் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை நடத்துகிறார். ஆனால் நம்ம ஆண்டவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக விடாவிட்டால், நம்முடைய மேய்ப்பனாகிய ஆண்டவருக்கு நாங்கள் செவி கொடுக்காவிட்டால், செவி கொடுக்காமல் நம்ம தவறான பாதையில் ஆண்டுடைய வழியை விட்டு விலகி, நம்முடைய மேய்ப்பன் நடத்துகிற பாதையை விட்டு விலகி நம்ம தவறான பாதையில் நம்ம போவோமா இருந்தால், வழி விலகி தவறான பாதையில் போவோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிடும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பட்டு போயிடும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இளையகுமாரனை பாருங்கள். அந்த தகப்பனுடைய வீட்டில் தகப்பன் சொல்லுகிற வழிகளின்படி நடக்க மட்டும் அவனுக்கு ஒரு குறையுமே இல்லை, அவனுக்கு ஒரு குறையுமே இல்லை. அவனுக்குள்ள சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, நிறைவு இருந்தது. இப்போ அவன் தகப்பனுடைய வழியை விட்டு, தகப்பனுடைய சொல்ல விட்டு, வார்த்தைகளை விட்டு விலகி அவன் தனியாக போகிறான். மை லைஃப் மை ரூல்ஸ்ன்ட்டு போகிறான். எனக்கு யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லை, நான் என் வழியை நான் பார்த்துக்கொள்கிறேன், என்ன என் வழி தனி வழின்ட்டு அவன் என்ன செய்கிறான், போகிறான். போனவன் என்ன செய்கிறான், அவன் போன வழி அவனை கடைசியில் கைவிட்டுருச்சு. அவன் போன வழியில் திருப்தி இல்லை, இழந்ததெல்லாம் அங்கே இருந்ததெல்லாம் இழக்க நேரிட்டது. அவன் போகும்போது எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்புகிறார் தகப்பனார். ஆனால் வரும்போது ஒன்றுமில்லாமல் வர்றான். அது எப்படி, தேவனை பற்றி அறிந்து கொண்டு வர்றான், அந்த தகப்பனை பற்றி அறிவு வந்ததால் வர்றான். அதில் சொல்லுது அவன் புத்தி தெளிவடைந்ததான். அந்த லூக்கா 15 அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கண்டா, அந்த மகன் திருப்பி வர்றதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ நேரம் புத்தி அந்தகாரப்பட்டிருந்தது, அவனோட புத்தி மலங்கடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அவனுக்கு புத்தி தெளியுது. அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பன் யார் என்பதை உணர்ந்து கொள்கிறான். என் தகப்பன் வீட்டில் எவ்வளவோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் திருப்தியாக சாப்பிட்றாங்க. அவனுக்கு ஒரு சத்தியம் விளங்கிருச்சு, இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், நிறைய காசோடு தான் வந்தேன், ஆனால் இன்றைக்கு பண்ணி தின்ற தவிட்ட கூடி எனக்கு இல்லை. ஆனால் எங்கள் அப்பா போஷிக்கிறவராக இருக்கிறார், எங்கள் அப்பா வேலைக்காரனே போஷிக்கிறார், பிள்ளை என்னையை போஷிக்க மாட்டாரா,
பிள்ளை என்னைய போஷிக்க மாட்டாரான்னு சொல்லி அறிவு வர்றதால என்னுடைய ஆண்டவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். அவனுக்கு ஒரு அறிவு வருது. என்ன அறிவு? அவனுக்கு ஒரு சத்தியம் விளங்குது. என்ன சத்தியம்? என்னுடைய தகப்பனார் என்னை போஷிப்பார், என்னை உடுத்துவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் பாவம் செஞ்சுட்டேன் தான், அவருடைய சொல்ல கேட்காம நான் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்துட்டேன் தான், ஆனால் திருப்பி நான் அவர்கிட்ட போக போகிறேன், அவர் என்னை போஷிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த அறிவு வந்ததுனால அவர் திருப்பி என்ன செய்கிறான்? தகப்பனார் இடத்துல போகிறான். அந்த வசனத்தை எடுத்துவங்க வாசிங்க. எல்லாம் சொல்லுங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது எப்படி சொல்கிறான் பாருங்க, என் தகப்பன்னு சொல்கிறான். அவன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் அவனுக்குள்ள இப்போ திருப்பி என்ன உணர்வு வருது? நான் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும், நான் எவ்வளவுதான் அவருக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சாலும், நான் அவருடைய காரியங்களை எவ்வளவுதான் கெடுத்து போட்டாலும் அழித்து போட்டாலும் அவருக்கு நான் பிள்ளை தான், அவர் எனக்கு தகப்பன் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எசேக்கியேல் பிரான்சிஸ் என்ற ஒரு ஊழியக்காரர் பிரசங்கத்தை இந்த கிழமை உங்களுக்கு கேட்டேன். அவர் ஒரு பாட்டை, அந்த பிரசங்கம் நான் கேட்ட எல்லா பிரசங்கத்துலையும் அவர் அந்த பாட்டை படித்தார். அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்ற பழைய காலத்து பாட்டு. கள்ள நாயினும் நான் செல்ல பிள்ளையல்லோ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் கள்ளனாக இருந்தாலும் ஆண்டவர் என்னைய செல்ல பிள்ளையாக பார்க்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த மகன் என்ன செய்யுது? அந்த மகனுக்கு புத்தி தெளிவடையுது. இன்றைக்கு நிறைய பேருக்கு புத்தி தெளிவடைய வேண்டும். சபைக்கு வர்ற விசுவாசிகள் இருக்கிற நிலைமையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றா, சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும் என்றா புத்தி தெளிய வேண்டும். ஆண்டவருடைய சத்தியத்தை அறிய புத்தி தெளிவடையும். இன்றைக்கு நிறைய ஜனங்கள் ஆண்டவரை பற்றி அறியாமலும் உணராமலும் இருக்கிறாங்க. அதனால் புத்தி தெளிவடையவே இல்லை. புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த நிலைமையை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரணுமெண்டா உங்களுடைய புத்தியில் இருக்கிற அந்த இருள் நீங்க வேண்டும், அந்த அந்தகாரம் நீங்க வேண்டும். ஆகையினால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்தகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய ஆச்சரியமான ஒளிபடத்துக்கு அழைக்க விரும்புகிறார். அங்கு அழைத்து கொண்டு போய் நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடத்த விரும்புகிறார். ஒளியின் பாதைகளில் நடத்த விரும்புகிறார். நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த வார்த்தைகளை பாருங்கள். திருப்பி நீங்கள் சங்கீதம் 14க்கு வாங்க. சங்கீதம் 14 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் வழி விலகி, எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லை. அப்போ எதனால இந்த காரியங்கள் நடக்குது? எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை பற்றி தெரியுது, வேண்டுமென்றே வழி விலகி கெட்டு போகிறாங்க, தவறான பழியில் போய் கெட்டு போகிறாங்க. இப்போ நம்ம அங்கே ஆதியாமத்துக்கு வரும்போது 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம். அப்போ நம்ம சங்கீதம் 8ஆம் அதிகாரத்துலையும் பார்த்தோம், சங்கீதம் 82லையும் பார்த்தோம். நம்மளை ஆண்டவர் யார் என்று சொல்கிறாரு? நாங்கள் உன்னதமானவருடைய மக்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் யார்? நான் யார்? உன்னதமானவருடைய மகன். எல்லாம் சொல்லுங்கள், நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், மகனாக இருக்கிறேன். நான் உன்னதமானவருடைய மக்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லை, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆனதுனால தேவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். தேவர்கள் என்றால் நிறைய பேருக்கு இப்படி தான் தெரியும், இந்தியாவில் இருக்கிற ஒரு சாதி. இது சாதியை பற்றி சொல்லலை, இது தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டதுனால நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு கீழே தான் தேவ தூதர்களை வச்சிருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கண்டா அங்கே சொல்லுது பாருங்க, பிசாசு என்ன சொல்கிறான்? பிசாசு சொல்கிறான் பாருங்க, நீ இதை செஞ்சாதான் நீ தேவன். 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். ஏற்கனவே அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க எப்படி இருக்கிறாங்க? தேவர்களை போல தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதுனால அவங்க தேவர்களை போல தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. தேவன் அறிஞ்சு இருக்கிறார். அதில் பிசாசு தெளிவாக தான் சொல்கிறான் பாருங்க, தேவன் அறிவார், தேவன் அறிஞ்சுதான் இருக்கிறார். அவருடைய சாயலாக அவர் உண்டாக்கும் போதே அவர் என்னுடைய சாயலாக நான் மனுஷனை உண்டாக்கினா அவன் என்னையே போல தான் இருப்பான்னு ஆண்டவருக்கு தெரியாதா? என்னுடைய சாயலாக நான் மனுஷனை உண்டாக்கினா அவன் என்னையே போல தான் இருப்பான்னு ஆண்டவருக்கு தெரியாதா?
ஆண்டவருக்கு தெரியும், தெரிஞ்சே தான் அவர் அவரை போலவே தான் உண்டாக்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது அவரை போலவே தான் உண்டாக்குறார். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் ஆவியாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ மனுஷனை எப்படி உண்டாக்கினார்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் மனுஷனையும் ஆவியாக தான் உண்டாக்கினார். மல்கியா 2:15 சொல்லுது, தேவனிடத்தில் அநேக ஆவிகள் இருந்துச்சாம், ஆனால் ஆண்டவர் ஒருவனை அல்லவா படைத்தார். தேவ பக்தி உள்ள சந்ததியை பிறப்பிக்கும்படிக்கு தான் ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆவியாகிய தேவன் மனுஷனையும் ஆவியாக உண்டாக்கினார். ஆவியாக உண்டாக்கி அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார், அவனுக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. நான் ஆவி மனிதனாக இருக்கிறேன், நான் சரீரத்தில் வாழுகிறேன், எனக்கு ஒரு ஆத்மா உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் வெளியில் சரீரத்தில் வாழ்கிறீங்க, சரீரம் என்கிற கூட்டில் வாழ்கிறீங்க. ஆனால் இது நிரந்தரமானது இல்லை. இது குறிப்பிட்ட காலத்தில் இது என்ன செஞ்சிடும்? மண்ணோடு மண்ணாக போயிடும். இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் இது மண்ணுக்கு போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்தில் போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால தான் நாங்கள் ஆத்மாவை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இங்கே சொல்லுது பாருங்க, அவன் பிசாசு என்ன சொல்கிறான்? நீ இதை சாப்பிட்டாதான் நீ தேவனை போல மாறுவ. இதே சோதனை யாருக்கு நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் நடக்குது. இந்த சோதனை முதலாம் ஆதாமுக்கு நடந்துச்சு. ஆனால் இன்னொரு சோதனை யாருக்கு நடக்குது? இயேசு கிறிஸ்துவுக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நடக்குது. இப்போ நீங்கள் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி அவர் மேலே வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ரைட். இப்போ பாருங்க, இயேசு பிறந்து 30 வருஷமாக அவர் வீட்டில் என்ன செய்கிறாரு? 12 வயசில் தேவாலயத்துக்கு போகிறாரு. குறிப்பிட்ட காலத்தில் வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்து அவர் சிறு வயதிலிருந்து லூக்கால சொல்லப்படுது, அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் பெருகினார், விருத்தி அடைந்தார்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேதம் முழுக்க வாசிக்கும் போது, இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா வாசிக்கும் போது நமக்கு தெரியும், இயேசு என்ன செய்தார்? 30 வயசு வரும் வரைக்கும் அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவங்களுடைய அப்பாவோடு சேர்ந்து தச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறார். தச்சு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அங்கே இருக்கிற பரிசேயர், சதுசேயர், மறைநூறு அறிஞர்கள் எல்லாம் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவான்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணுறாங்க, கிண்டல் கேலி பண்ணுறாங்க. அப்போ அவனை மனுஷன் பார்க்கிற விதமாக பார்க்குறாங்க, பூமிக்குரிய பார்வையில் இயேசுவை பார்க்குறாங்க. ஆனால் இயேசு தன்னை யார் என்பதை அறிஞ்சிருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு தன்னையை குறித்து யார் என்று அறிஞ்சிருந்தார். உலகம் தன்னையை குறித்து பரியாசம் பண்ணினாலும் கிண்டல் கேலி பண்ணினாலும் அவர் உலகம் பரியாசம் பண்ணுறதன்படி அவரை பார்க்கல. அவர் தன்னையை குறித்து உயர்வான தேவன் எப்படி தன்னையை பார்க்கிறாரோ அதே போல இயேசு தன்னையை பார்த்தார். அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், இயேசு 30 வயசு ஆகும்போது என்ன செய்கிறாரு? யோவான் ஸ்தானகனிடத்தில் ஜோர்தான் நதியில் என்ன செய்கிறாரு? ஞானஸ்தானம் பெறத்துக்கு வர்றாரு. அப்போ யோவான் ஸ்தானகன் சொல்கிறாரு, நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டி இருக்க, நீர் என்னிடத்தில் பெறலாமா? நான் உம்முடைய பாதப்படியின் வாரை அவுக்கிறது கூடி பாத்திரன் அல்ல. அப்போ யோவான் ஸ்தானகிட்ட சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் சகல நீதியையும் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது, ஆகையினால் இப்பொழுது எனக்கு இடம் கொடுன்னு சொல்லிட்டு அவனிடத்தில் ஞானஸ்தானத்தை பெறுறார். அது மேலே உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ ஞானஸ்தானத்தை பெற்று அவர் ஜலத்தை விட்டு வெளியே வரும்போது அங்கே என்ன நடக்குது பாருங்கள். புறா வடிவில் பரிசுத்த ஆவியினர் வந்து இயேசுவின் மேல் இறங்குறார். பரிசுத்த ஆவியினர் வந்து புறா வடிவில் இயேசுவின் மேல் இறங்குறார். இப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், இயேசு என்ன செய்தார்? இதுவரைக்கும் அவர் ஊழியமே செய்யலை, இனித்தான் அவர் ஊழியம் செய்ய போகிறார். இனித்தான் அவர் என்ன செய்ய போகிறார்? இதுவரைக்கும் அவர் ஒரு அற்புதமும் செய்யலை, எந்த மரித்த நபர்களையும் உயிரோடு எழுப்பலை, எந்த வியாதியஸ்தர்களையும் சொஸ்தமாக்கலை. இதுவரைக்கும் தேவனுக்காக இயேசு எதையுமே செய்யலை. ஆனாலும் இயேசு எதையுமே செய்யாவிட்டாலும் அவர் செயல்படுறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் அவர் மேலே பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கி இந்த இடத்துல நிறைய தகப்பன்மார் இருக்கிறீங்க, தாய்மாரும் இருக்கிறீங்க.
உங்களோட பிள்ளை வளர்ந்து வந்து அந்த பிள்ளை வளர்ந்து வந்து நல்லா படித்து முதலாம் பிள்ளை வந்த பிறகு தான் நீங்கள் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறீங்களா? அந்த பிள்ளை வந்து வளர்ந்து வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அந்த பிள்ளையா பிரயாசப்பட்டு ஏதாச்சும் செஞ்சு தரும்போது தான், இல்லாட்டி உங்களோட கையில் கொண்டு வந்து ஏதாச்சும் காரியங்களை தந்தால் தான் நீங்கள் அவன் மேலே பிரியமாக இருக்கிறீங்களா? பிள்ளை தாயின் கர்ப்பத்தில் உங்களோட கர்ப்பத்தில் பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்ச நாள்லேருந்து அந்த பிள்ளை மேலே எவ்வளவு நீங்கள் பிரியம் கொள்கிறீங்க. அந்த பிள்ளை ஒரு செயலும் செய்யலை, உங்களுக்காக எந்த செயலுமே. இப்போ இந்த இடத்துல நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ இவங்க அன்றைக்கு உங்களுக்கு தாய் தகப்பன்மாருக்காக எதுவுமே பெருசாக செய்யலை. அவங்க எதுவும் செஞ்சால் தான் நீங்கள் பிரியமாக இருப்பீங்க. அது அன்பே இல்லை. அந்த பிள்ளை உங்களுக்காக எதையும் செயலாட்டியும் அந்த பிள்ளை மேலே நீங்கள் வச்சுருக்கிறது தான் அன்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச பிறகு இல்லை, ஊழியம் செய்கிறதுக்கு முன்னுக்கே பிதாவானவர் அவர் மேலே பிரியமாக இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதுக்கு நான் அங்கே அடுத்த அதிகாரத்தோடு இது தொடர்பு இருக்குது. நீங்கள் வடிவாக பாருங்கள். இப்போ தேவன் இயேசு எப்படி பார்க்குறாரு? இந்த வசனத்தின்படி தேவன் இயேசு எப்படி பார்க்குறாரு? அவரை தன்னுடைய பிரியமான பிள்ளையாக பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? தன்னுடைய பிரியமான எப்படி பார்க்குறாரு? பிள்ளையாக பார்க்குறார். ரைட். இப்போ நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பண்ணின பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து இப்போ என்ன சொல்கிறான் பிசாசு? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அதுக்கு முதல் அதிகாரத்திலேயே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? எப்பயுமே நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும். சரியாக இந்த இடத்துல ஒரு ஆழமான சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி சரியான சத்தியத்தை பேசுகிற சபைகள், அதே போல் சரியான சத்தியத்தை பேசுகிற மாதிரி தவறான சத்தியத்தை பேசுகிற சபை, இங்கே பக்கம் சரியான சத்தியங்களை பேசுகிற சபை, சரியான சத்தியங்களை பேசுகிற மாதிரி என்ன ஒரு பெரிய பானைக்குள்ளே நிறைய சோறு போடுற மாதிரி சின்ன விஷத்தை கலக்கிற சபைகள் இப்படி நிறைய இருக்குது. இதை எப்படி இனங்கண்டு கொள்ளலாம்டா, வேதம் என்ன சொல்லுது, இந்த தவறான பிரசங்கிமார் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல தேவன் எப்படி சொல்கிறாரு, பிசாசு எப்படி சொல்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் தேவன் என்ன சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்ன சொல்கிறான். ஆதியாமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் என்ன சொல்கிறாரு, 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு ஏவாளுக்கு என்ன சொல்கிறான். அதே போல் இன்றைக்கு நம்ம வாழ்கிற இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார். நல்ல ஊழியக்காரங்க மூலமாக ஆண்டவர் நமக்கு என்னத்தை கற்பிக்கிறார், தவறான ஊழியக்காரங்க மூலமாக ஆண்டவர் என்னத்தை கற்பிக்கிறார். இன்றைக்கி நம்ம ஏவாளை போல் ஏமாந்து போவோமா இருந்தால், தவறான ஊழியக்காரங்களுக்கு செவி கொடுப்போமா இருந்தால், நம்முடைய அடையாளத்தை மறந்து போவோமா இருந்தால் நம்ம கெட்டு போயிடுவோம். அதே போல் இந்த இடத்துல இயேசு செயற்பட்ட மாதிரி நாங்கள் செயற்படலாட்டி நம்மளும் என்ன செஞ்சிருவோம், சிறைப்பட்டு போயிடுவோம். இப்போ நம்ம ஒன்று அறிந்து கொள்ள போகிறோம். இங்கே பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்தானத்தை பெற்றுட்டு மேலே வர்றார், பரிசுத்த ஆவியினர் வந்து இறங்குறார். இப்போ தேவன் வந்து இயேசுவை பார்த்து, நீ போயிட்டு என்ன காணா ஒரு கல்யாண வீட்டில், அவர் தான் அங்கே தான் அவர் முதல் அற்புதத்தை செஞ்சார். நீ காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை ரசமாக மாற்று, நீங்கள் தண்ணீரை ரசமாக மாற்றினா நான் உண்மையில பிரியமாக இருக்கிறேன் அப்படி சொன்னாரா? நீங்கள் போயிட்டு இயேசு செஞ்ச முதலாவது அற்புதம் என்னது? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது. இப்போ தேவன் என்ன எப்படி சொன்னாரா? நீர் போயிட்டு என்ன செய்யும், காணா ஒரு வீட்டில் ஒரு கல்யாண வீடு நடக்குது, அங்கே போயிட்டு 6 கச்சாடி இருக்கும், அங்கே வேலைக்காரங்க இருப்பாங்க, இப்படி அங்கே திராட்சை ரசம் குறைவுபடும். நீர் போயிட்டு என்ன செய்யும், அந்த தண்ணீரை மட்டும் திராட்சை ரசமாக மாற்றினா நீர் என்னுடைய பிள்ளை, நான் உண்மையில பிரியமாக இருக்கிறேன் அப்படியா சொன்னார்? நீர் ஒரு செயலை செஞ்சால் நான் உண்மையில பிரியமாக இருக்கிறேன் அப்படியா சொன்னார்? அப்படி சொல்லலை. அவர் செயல்கள் செய்கிறதுக்கு முன்னுக்கே ஆண்டவர் தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறார். நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்பயுமே சரியான சத்தியங்களை பேசுகிற சபைகள், நீ போயிட்டு அதை செஞ்சுட்டு வா, இதை செஞ்சுட்டு வா, ஆண்டவருடைய பாவத்தை மன்னிப்பார், இதை செய்வார், அதை செய்வார், இப்படி பேசாது. ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த சத்தியத்தை விளங்கி கொண்டு நீ அவர் மேலே உள்ள பிரியத்தின் நிமித்தம் உன்னுடைய காரியங்களை விடு, நீ விட வேண்டிய காரியத்தை விடு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் இந்த இடத்துல குற்ற உணர்வுகளோடு இருக்கலாம், நீங்கள் செய்கிற தவறான கிரியைகளை நினச்சி புலம்பிக் கொண்டு வருந்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். இந்த அன்பை உணர்ந்து கொள்வீங்களா இருந்தால் நீங்கள் விட வேண்டிய காரியங்களை நீங்கள் தானாகவே விடுவீங்க, உங்களுடைய முயற்சி இல்லாமல் விடுவீங்க. ஆனால் இல்லை பினகாஸ், நான் எப்படியாச்சும் விட்டுட்டு வர்றேன், அப்போ தான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், எப்படியாச்சும் நான் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன், அப்போ ஆண்டவர் நீ மன்னிப்பாருண்டா, அது நடக்க போகிற காரியமே இல்லை. உங்களுக்குள்ள குற்ற உணர்வுகள், பாவ உணர்வுகள் பெருகி கொண்டே போகும். கடைசி வரைக்கும் தேவனுக்கிட்ட வரவே முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையில் தேவனண்டையில் வருகிற சிலாக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் போயிட்டு உங்களை மாற்றிக்கொள்வது தேவையில்லை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாங்க, ஆண்டவர் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்களை மாற்றுவார். இன்றைக்கி நம்மளால் நம்மளை மாற்றிக்கொள்ள முடியாது. நம்மளால் நம்மளை மாற்றிக்கொள்ள இந்த சாதாரணமான இந்த வாயின் சொல்லக்கூடி கண்ட்ரோல் பண்ண முடியலை. நம்ம என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நம்மளால் தீர்மானம் எடுக்க முடியலை. இந்த வாய் அடங்காத பொல்லாங்குள்ளதாக இருக்குது. அப்போ எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆனால் பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய உதவியுடன் நாவை கண்ட்ரோல் பண்ணுறவன் முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, அப்போ 3ஆம் அதிகாரத்தில் தேவன் என்ன சொல்கிறார்? இயேசுவை பார்த்து, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்ன சொல்கிறான்? நீர் இந்த கல்லுகளை அப்பமாக்கினாதான் நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு சொல்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி பிசாசு ஒன்று அறிந்திருக்கிறான். இயேசு சொன்னா ஆகும், இயேசு கட்டளையிட்டா நிற்கும். அவர் கல்லை பார்த்து அப்பமாகன்னு சொன்னால் அப்பம் ஆகும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால தான் சொல்கிறான். இப்போ அவரும் என்ன செய்கிறாரு? பார்த்தியா, எனக்கா நீ சேலஞ்சு, எனக்கா நீ இது தர்ற, நான் செஞ்சிடறான்னு செய்யலை. அவன் செஞ்சிடறான்னு என்ன செய்யலை, அவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யலை. அவருக்கு ஒன்று அறிஞ்சிருந்தார், நான் இதை செய்கிறதுனால தான் நான் தேவனுடைய குமாரன் அர்த்தம் அல்ல, ஏற்கனவே நான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏனென்றா ஆண்டவர், நான் ஜோர்தான் நதியில் ஜோவான் ஸ்தானங்களால் ஞானஸ்தானம் பட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, நான் அவருடைய குமாரனாக இருக்கிறேன், ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எது செய்கிறீங்களோ செய்யலையோ ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் சொல்கிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அங்கே சங்கீதத்தில் சொல்கிறாரு, நீ வேதத்தில் பிரியமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் உண்மையில் ஏற்கனவே பிரியமாக இருக்கிறார், நீ அவருடைய வார்த்தைகளில் பிரியமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, அப்போ இங்கே பாருங்க என்ன நடக்குது. பிசாசு என்ன சொல்கிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். ரைட், இப்போ இந்த இடத்துல இன்னொரு சத்தியம் இருக்குது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை என்னது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ இவன் என்ன சொல்கிறான்? நீர் இந்த கல்லை அப்பமாக்கும் நீர் தேவனுடைய குமாரனாக இருப்பீர். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? இவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவன் என்னை பார்த்து சொன்னார், நான் அவருடைய நேசகுமாரன், என்னில் அவர் பிரியமாக இருக்கிற அந்த வார்த்தையினால நான் பிழைப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இப்போ தேவன் இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை என்னது? நான் அவருடைய நேசகுமாரனாக இருக்கிறேன், அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். என்னது? உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பிசாசு வந்து சொல்லுவான், நீ தேவனுடைய பிள்ளை தானே, நீ சபக்காரன் தானே, நீ விசுவாசிக்கிறவன் தானே, நீ அந்த சர்ச்சுக்கு தானே போகிறேன், நீ இதை மட்டும் செஞ்சிடறேன் அதை மட்டும் செஞ்சிடறேன்னா நீங்கள் செஞ்சு நிரூபிக்கக்கூடாது. நீங்கள் எதையும் செஞ்சு நிரூபிக்கிறதால தான் இது இப்படி இருக்கணுமெண்டா அதுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் எதையும் நிரூபிக்க தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீங்க. நீ விசுவாசி தானே, இதை செய் அதை செய்ய செய்ய போகக்கூடாது, செய்ய போகவே கூடாது. நீங்கள் எதையுமே அன்பினால் செய்யணும். வாதினாலோ வீண் பெருமையினாலோ எதையும் செய்யக்கூடாதுன்னு அவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அதுக்கு கீழே நீங்கள் வாசிக்கும் போது 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று. பாருங்க, திருப்பியும் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய. அப்போ இயேசுவுக்குள்ள இதுக்கு இயேசு இந்த ஞானஸ்தானத்தை பற்றி வந்த உடனே கேட்ட சத்தியத்தை அவர் மறக்கும்படிக்கு என்ன செய்கிறான்? சோதனை பண்ணுறான். இதுக்கு முன்னுக்கு தேவன் அவரை பார்த்து என்ன வார்த்தையை சொன்னாரோ, தேவன் சொன்ன வார்த்தையை இயேசுவை மாற்றி பேசணுமன்றதுக்காக வேண்டி திருப்பி திருப்பி சோதனை பண்ணி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் ஆண்டவர் ஏன் தெரியுமா பிசாசு உங்களை சோதிக்கிறான்? உங்களோட மனதில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து போடும்படிக்கு. உங்களுடைய மனதில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. வசனத்தை கேட்டவுடனே பிசாசு வந்து விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போகிறதுக்கு நிற்கிறான். அப்போ இயேசுக்குள்ள தேவன் ஒரு வார்த்தையை விதைச்சிட்டார். என்ன வார்த்தையை? இயேசுவை பார்த்து சொல்கிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த சத்தியத்தை இயேசுக்குள்ளேருந்து எடுத்து போடும்படிக்கு 4வது அடுத்த அதிகாரத்தில் சோதனை பண்ணுறான். என்ன சோதனையை பண்ணுறான்? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் கல்லுகளை எப்பமாக்கும், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அங்கேருந்து தாழ குதியும் அப்படின்ட்டு சோதனை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். பிசாசுக்கு அந்த அடையாளத்தை அழிக்கிறது நோக்கமாக இருக்குது. அடையாளத்தை அழிச்சிட்டா எல்லாத்தையும் அழிச்சிடலாம். அடையாளத்தை அழிக்கிறதுக்காக என்ன செய்கிறான்? பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். அதனால தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, எபேசியர் 6:11 சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவனாக மாறும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை என்ன செய்ய சொல்றாரு? நீ எதிர்த்து நில்லு, உன்னைய ஒருத்தனை எதிர்த்திக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோசுவா 1:5 சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உபாகமம் 11:25 சொல்றாரு, உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாம் சொல்லுங்க, என் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. பிசாசால் எதிர்த்து நிற்க முடியாது, இந்த உலக மனுஷர்களால் எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என் முன்பாக போகிறவராக இருக்கிறார், என் வழிகளை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார், கோணலை செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார், என கரடானவைகளை சமதரையாக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்களை வாய்க்காதே போக செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை 7 வழியாக சிதறி போக பண்ணுவார். எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜோபுக்கும் இதே தான் நடக்குது. ஆனால் அவன் என்னது அவனுக்கு சத்தியம் விளங்கலை. அவன் தேவன் யாரு, தேவனுக்குள்ள நான் யாரு, கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்று விளங்கவே இல்லை. அதே போல உபாகமம் 7:24 சொல்லுது, நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் உனக்கு ஒருவனும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக எழும்புகிற அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து வருகிற அந்த பிசாசையும் அவனுடைய கிரியைகளையும் நீங்கள் ஒவ்வொருவரும் அழிக்க மட்டும் அவர்களால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் அவர்களை மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் பிசாசை மேற்கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் மாற்கு கடைசி அதிகாரத்தில் 17வது வசனத்தில் சொல்கிறார். வாசிங்க, மாற்கு 16வது அதிகாரம் 17வது வசனம். மாற்கு 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே என்ன செய்வாங்க? பிசாசுகளை இயேசுவோட நாமத்தை வாயினால் சொல்றதுனால பிசாசுகளை திரட்டுவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த மாற்கு 4வது அதிகாரத்தில், மத்தேயு 4வது அதிகாரத்தில் இயேசு கடைசி என்ன செய்றார்? பிசாசை விரட்டுறார். அப்பாலே போ சாத்தான் என்று சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4வது அதிகாரம்
அதில் இருக்குது பாருங்க. இயேசு பிசாசு என்ன செய்கிறாரு? விரட்டுறாரு. அப்பொழுது இயேசு 10வது வசனம், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள், அப்ப பாருங்க, இயேசு என்ன செய்யறாரு? வாயை திறந்து அப்பாலே போ சாத்தானன் என்ன செய்யறாரு? விரட்டுறார். பிசாசு அவரை விட்டு விலகி போனான். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பிசாசு கூப்பிட்டு நடு வீட்டுக்குள்ளே வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? பிசாசுக்கு இடங்கூடாதிருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எபேசியர் 4:27 சொல்கிறாரு, பிசாசுக்கு இடங்கூடாமல் இருங்கள். ஏன்னா சொல்லுங்கள், பிசாசுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், பிசாசுக்கு இடங்கூடாதிருங்கள், பிசாசுக்கு இடங்கூடாதிருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வானுடைய வார்த்தை எப்படி சொல்லுது? மற்றது யாக்கோப்பு 4:7 சொல்கிறார், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆதாமேவாளுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார், இதை புசிக்க வேண்டாம்னு சொல்றார். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசுர வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய அநேக வாழ்க்கையில் நம்ம அநேக ரீதியில் நம்ம குறைபடுறதுக்கு காரணம், சிறைப்பட்டு போகிறதுக்கு காரணம், ஆண்டவருடைய இந்த மகிமையான போதனைகளுக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. கண்டவன் கடியவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமேன் அல்லேலூயா சொல்கிறது, அதை கீழ்ப்படுகிறது, அதை செய்கிறது. ஆனால் ஊழியக்காரங்க சொல்கிற, ஆண்டுடைய போதகர்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, வேதம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. இதற்கு கீழ்ப்படியாமல் மற்ற உலக காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால பலவிதமான காரியங்களுக்கு ஜனங்கள் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கடைசியாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9. 1 பேதுரு 5ஆவது அதிகாரம், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 1 பேதுரு, எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க வேதத்தில். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ரைட், தெளிந்த, எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லும்போது சொல்லுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தியில் அந்தகாரப்பட்டவங்க தான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. தேவன் இல்லை என்று மதிகாரன் சொல்லுகிறான். அந்த சங்கீதம் 14 சொல்லுது, தேவன் இல்லை என்று புத்தி இல்லாதவன் சொல்கிறான், மதிகாரன் சொல்லுகிறான். தெளிந்த புத்தி உள்ளவனுக்கு தெரியும், தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், என்னை ஆளுகிற ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் என்னை தம்மை போலவே உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய சாயலாக உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இங்க சொல்லுது பாருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதே போல சங்கீதம் 7:2 சொல்லுது, சங்கீதம் 7:2, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். சத்துரு என்ன செய்கிறானா? பிசாசானவன் என்ன செய்கிறானா? நம்முடைய ஆத்துமாவை திருடி அதை கீறி அழித்து போடுறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறானா. அப்போ அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறாரு, ஆண்டவரே, தேவனே, என் சத்துரு என்னுடைய ஆத்மாவை எடுத்து போய் அதை பீறி போடாதபடிக்கு என்னுடைய ஆத்மாவை காத்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய ஆத்மாவை காத்து கொள்ளும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த காரியம் என்னது? இன்றைக்கி நிறைய ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம், ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் நிறைய காரியங்களுக்குள்ள சிறையாக இருக்கலாம், அடிமைகளாக இருக்கலாம், குறைவோடு இருக்கலாம், வியாதியோடு, பலவீனத்தோடு, வருத்தத்தோடு, இது போல் ஏதோ ஒரு சிறைக்குள்ளே இருக்கலாம், ஏதோ ஒரு சிறைக்குள்ளே இருக்கலாம். இந்த சிறை அநேக ஆண்டுகளாக நீடிக்கிறதுக்கு காரணம் என்னென்றா அறியாமை. முதலாவது தேவன் யார் என்று அறியலை, ரெண்டாவது தேவனுக்குள்ள நான் யார் என்று அறியலை, தேவன் என்னை எப்படி உண்டாக்கியிருக்கிறார் என்று அறியலை. நாங்கள் அழகாக ஒரு பாட்டு படிக்கிறது, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழுகிறேன், நான் யார்? நான் வெற்றியாளனாக இருக்கிறேன்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தோல்வி எனக்கு இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் என்னை தோற்று போகிறவனா உண்டாக்கலை. 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோஸ்திரம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான் இருக்குது, எப்பொழுதுமே விடுதலை தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கு நம்ம பார்த்த காரியம் என்னென்றா, ஆண்டவர் நம்மளை உண்டாக்கும் போதே நம்ம தாயின் கருவில் தோன்றும் முன்னுக்கே நம்மளை தெரிவு செய்துட்டார். அப்போவே நம்ம மேல் அன்பாக இருக்கிறார். நம்ம செய்கிற செயல்களினால் நம்ம மேல் அன்பாக இல்லை, நம்ம செய்கிற செயலின் அடிப்படையில் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரும் அல்ல. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் காணிக்க போகிறதுனால ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கலை. அவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதுனால தான் நீங்கள் காணிக்கையே போடுறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய பேருக்கு எண்ணம் என்னென்னா, நான் காணிக்க போகிறதுனால தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இல்லை இல்லை, அவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்காவிட்டால் நீங்கள் எங்கேருந்து காணிக்கையை போடுவீங்க? எங்கேருந்து தசம பாகம் போடுவீங்க? இன்றைக்கி நிறைய பேர் தசம பாகம் போடாததுக்கு காரணமே என்ன தெரியுமா? என் கையின் பிரயாசத்தை எனக்கு ஒரு 30,000 வருதா, கையில் 20,000 வருதா, நேற்று உங்களோட கையில் ஒரு 1000 ரூபா வருதா, அந்த 1000 ரூபாயை தந்தது கர்த்தர் தான். அந்த உணர்வு இல்லாததால் தான் அதிலிருந்து ஒரு பங்கை போட முடியலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இல்லை, இந்த 1000 ரூபாயை நான் தான் சம்பாதிச்சேன், இந்த 1000 ரூபாயிலேருந்து நான் போட்டால் தான் ஆண்டவர் தருவார் அப்படி நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த 1000 ரூபாயை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்ததே ஆண்டவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உபாகமம் 8:18 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, இந்நாட்களில் உனக்கு உண்டாயிருக்கிறதை போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு பலனை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் செய்கிற செயலின் அடிப்படையில் உங்களுடைய அடையாளம் தீர்மானிக்கப்படாது. உங்களுடைய அடையாளத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதற்கு உதாரணமாக நான் போலீஸ்காரனையும் ஒரு டிராஃபிக் போலீஸையும் சொல்கிறேன். ஒரு சாதாரண போலீஸ்காரனையும் டிராஃபிக் போலீஸையும் சொல்கிறேன். இந்த டிராஃபிக் போலீஸ் என்ன செய்வாங்க? அந்த வெள்ளை பைக்கில் வருவாங்க, இப்படி ஒரு பட்டி அறிஞ்சிருப்பாங்க. இப்போ அவன் என்ன செய்கிறான்? ரோட்டில் நின்று கொண்டு கையை மறைக்கிறான். நம்ம அப்படியே போயிடுவோமா? என்ன செய்வோம்? கட்டாயம் நம்ம நின்றே ஆகணும். ஏன்டா நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு கீழ்ப்படியணும். அதே போல் ஒருத்தன் யூனிஃபார்மோடு நிற்கிறான், அவன் கையை மறிக்கிறான். இப்போ நம்ம நிப்பாட்டுனா நம்ம நிற்போமா? நிற்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், அவன் வீதி அதிகார சபையால் இவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? டிராஃபிக் போலீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நான் கேட்குறேன், கையை மறிக்கிற எல்லாருமே டிராஃபிக் போலீஸ் ஆகிட முடியுமா? ரோட்டில் போகிற வாகனங்களுக்கு கையை நீட்டுகிற எல்லாருமே டிராஃபிக் போலீஸ் ஆகிட முடியுமா? ஸ்டொப் பண்ணிட்டு போட்டை பிடிச்சிட்டா எல்லாரும் டிராஃபிக் ஆகிட முடியுமா? இன்றைக்கி நீங்கள் ஸ்கூல் ஃபெட்டிமாவுக்கு போனீங்கன்னா காலங்காத்தால் சாரணர் அவங்க நின்று கொண்டு ஸ்டொப் பண்ணுற போட்டை பிடிப்பாங்க. இப்போ அவங்க ஸ்டொப் பண்ணுற போட்டை பிடிக்கிறதால அவங்க டிராஃபிக் ஆகிட முடியுமா? ஆக முடியாது. அவங்க டிராஃபிக்காக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஜனங்கள் கீழ்ப்படுகிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு மனுஷனுடைய அடையாளம் அவனுடைய செயலை தீர்மானிக்குது. ஏன்னா சொல்லுங்கள், ஒரு மனுஷனுடைய அடையாளம் அவனுடைய செயலை தீர்மானிக்குது, செயல் அடையாளத்தை தீர்மானிக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நான் நீதிமானாக இருக்கிறதுனால, ஆண்டவர் என்னை நீதிமான் என்று அழைக்கிறதுனால நான் நீதி செய்யணும். நான் பரிசுத்தவான் என்று தேவன் என்னை சொல்கிறதுனால நான் பரிசுத்தவானாக இருக்கணும். நான் பரிசுத்தமாக நடக்கிறதால நான் பரிசுத்தவான் அல்ல. ஆண்டவர் எழுதுகிறார், பிலிப்பியருக்கு எழுதுகிறார், பிலிப்பியர் 1 அதிகாரத்தில் எழுதுகிறார், பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது அந்த வசனத்தை மட்டும் எடுங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம் 2 வசனம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 2 வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியினால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும், அதில் சொல்லுது பாருங்கள் 1வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். இப்போ வேதம் நம்மளை எப்படி சொல்லுது? பரிசுத்தவான்கள் என்று சொல்லுது. நம்மளை எப்படி சொல்லுது? பரிசுத்தவான்கள் என்று சொல்லுது. கொலோசியர் எடுங்க, கொலோசியர் 1 அதிகாரம் 2 வசனம். கொலோசியர் 1 அதிகாரம் 2 வசனம். கொலோசிய பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாக இருக்கிற. அப்போ பாருங்கள், நம்மளை வேதம் எப்படி சொல்லுது?
விசுவாசிகளும் பரிசுத்தவான்களும் என்று சொல்லுது. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி அழைக்கிறாரு? பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மளை ஞானவான்கள் என்று அழைக்கிறார். அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக கேட்ட வார்த்தையை சற்று நம்முடைய நினைவில் கொண்டு வருவோம். இன்றைக்கி நாங்கள் நிறைய காரியங்களுக்குள்ள சிறையாக இருக்கிறோம். பலவிதமான காரியங்களுக்குள்ள சிறையாக இருக்கிறோம். அடிமைகளாக இருக்கிறோம், குறைவில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். நாங்கள் தேவனை அறிய அறிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக விடுவிப்பார். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவராய். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அப்படியே நாம் அனைவரும் கண்களை மூடியிருக்கும் போது நாங்கள் கேட்ட வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி தேவர்களைப் போல உண்டாக்கினார். ஆனால் அந்த சத்தியத்தை அறியாமல் உணராமல் அவர்கள் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதினாலே பாவத்துக்கு அடிமைகளாகி விழுந்து போய் பாவிகளானார்கள். அதே போல ஜோபுடைய வாழ்க்கையிலும் அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது. ஆண்டவர் என்னை வேலையடித்து பாதுகாத்திருக்கிறார் என்ற நிச்சயம் இல்லாததினாலே அவன் பயந்து பயந்து தன்னுடைய குமாரர் பாவம் செய்திருவார்களோ என்று பயந்து பயந்து அவனுடைய குமாரர்கள் அழிந்தே போனார்கள். அவனுக்கு இருந்த எல்லாம் அழிந்தே போனது. இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரிய தேவனை பற்றி நான் அறிவில்லாததினாலே, தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் என்ற அறிவில்லாததினாலே பலவிதமான காரியங்களுக்கு அடிமையாகி சிறையாகி கெட்டுப்போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். நீங்கள் அந்த ஒன்றான மெய்தேவனாக இயேசு கிறிஸ்துவை அறியும் போது நிச்சயமாய் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஓய்வு நாளுமாய் ஆராதிக்க, பாடி, துதிக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க, விசேஷமாக ஆண்டவரை நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்க தந்த சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்திலே தருகிறேன். ஆண்டவர், இந்த பிள்ளைகள் வார்த்தையிலே தாகமாயிருப்பார்களாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையினாலே பிழைப்பார்களாக. சுவாமி, இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையானது ஆண்டவரை அடையாளத்தை குறித்து அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் என்பது சத்தியத்தை வாயிலையும் இருதயத்திலையும் வைத்து அறிக்கை செய்து ஆண்டவர் இந்த உணர்வடைந்து அறிவடைந்து இந்த சத்தியங்களின்படி ஜெபம் பண்ணி ஆண்டவர் இந்த பிள்ளைகள் இருக்கிற நிலைமைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து என் ஆண்டவர் இவருடைய சிறையிருப்பை திருப்ப வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்புகளும் ஆண்டவர் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, பவுல் சீலா ஜெபித்த போது துதித்த போது அந்த சிறைச்சாலை சங்கிலிகளை கதவுகளை தகர்த்தெறிந்த ஆண்டவருடைய சூழ்நிலைகளை இவர்களுக்குள்ளே கட்டி வைத்திருக்கிற எல்லா சிறை கதவுகளையும் சங்கிலிகளையும் என் ஆண்டவர் உடைத்து அறிய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை நீர் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிங்க, தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றோர்கள் நம்முடைய கரத்திலே தருகிறேன். இன்னும் உடைய குடும்பத்திலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் ஆண்டவரை இந்த இளைய குமாரனை போல தொலைதூரத்திலே காணப்படுகிற ஒவ்வொருவருக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். புத்தி தெளிவடைவார்களாக, தேவனண்டை திருப்பி வருவார்களாக, தேவனை அறிகிற அறிவை கண்டடைவார்களாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பார்களாக, பிசாசை ஓட விரட்டுவார்களாக. இந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரை மகிழ்ச்சியாக வாழ்வார்களாக, களிப்போடு வாழ்வார்களாக.
நீர் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபிலே களிப்பும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த பிள்ளையுடைய சிறையிருப்பை நீர் திருப்பும் போது ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திலே சமாதானம் இருப்பதாக, சந்தோஷம் இருப்பதாக, மகிழ்ச்சி இருப்பதாக. இந்த பிள்ளைகளை நான் அவ்வகையிலே ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழும்போது எல்லா தீமைகளையும் ஜெயித்து எல்லா சிறை காரியங்களையும் முறியடித்து வாழ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள்.